வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான 65 தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குல செஞ்ச 65. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி தான் மேலே காஞ்சி போயிருக்கும். அதோட தோல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, அல்லது இதிலே குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் 65 இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் சேனக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற விதம் பாருங்கள், நான் கரெக்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய தோலை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு இதில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்க போகலாம். நம்ம 65 பண்ணுறதுனால நான் வந்து இதை நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு பாருங்கள், கழுவும் போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கழுவி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுனால நான் நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வெந்திருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக இருந்தால் நல்லா வேகிறதுக்கும் சரி, டேஸ்ட்டுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக விதங்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்ச பின்னாடி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் போட்டு வச்சுட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்த பின்னாடி இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதுதான் நம்ம சேர்த்துக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இதை போட்டு நம்ம எப்பயும் போல் 65க்கு பெரட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிச்சிடாதீங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ அதில் இருக்கிறதே நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுங்க. வேணுங்கிறங்க இதில் வேணுமா ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறின பின்னாடி இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வானச்சட்டி வச்சாச்சு. வானிலை எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு மிக்ஸை கலந்து பொரித்து எடுத்துக்கிட்டால் சேனக்கிழங்கு 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது நம்ம சைடிஷாகவும் சாப்பிட்லாம், அல்லது அப்படியே வெறும்னாவும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, பருப்பு குழம்புக்குள்ள சைடிஷாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சாதாரணமாக சேனக்கிழங்கு குழம்பு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தரும்போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.